தட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம உடம்புல இறைவன் படைச்சிருக்கான்? இரத்த தட்டுக்களை. உடம்புல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியே கசிஞ்சு அளவுக்கு அதிகமா வெளியேறி அதனால் ஒரு உயிரிழப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு இரத்த தட்டுக்களை இறைவன் ரத்தத்துல உருவாக்கி இருக்கான், இயற்கை உருவாக்கி இருக்கு. இது என்ன செய்யும்னா உடம்புல இருந்து இரத்த கசிவுகள் வெளியேறும் போது உடனடியா இரத்த தட்டுக்கள் அந்த இடத்த கவர் பண்ணி ஒரு ஒரு திரை மாதிரி அந்த இடத்த, அதாவது அந்த ஹோல், ஓப்பன் ஹோலை அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி ரத்தம் வெளியே கசிய விடாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த இரத்த தட்டுக்களுக்கு உண்டு. ரொம்ப 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 முக்கியம். அப்ப அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்கிற அந்த இரத்த தட்டுக்கள் நம்ம ரத்தத்தில் குறிப்பிட்ட அளவு இருக்கும். அதனுடைய ரேஷியோ குறைஞ்சிச்சு அப்படின்னா பல்லீரில் இரத்த கசிவு ஏற்படலாம், இருமும் போது தொண்டையில் இருந்து இரத்த கசிவுகள் ஏற்படலாம், மூக்கு சிந்தும் போது மூக்கிலிருந்து இரத்த கசிவுகள் ஏற்படலாம், நீர்த்தாரையில் புண் ஏற்பட்டு யூரின் வழியா இரத்த கசிவுகள், யூரின்ல பிளட் கலந்து யூரினை சிவப்பு நிறத்துல வெளியேறலாம், மோஷன் முக்கி ஸ்டெயின் பண்ணி போகும்போது மோஷனுக்கு பதிலாக பிளட்டே அதிகமா ரத்தம் மூல மாதிரி ப்ளீடிங் ஆகலாம், மாதவிடாய் காலங்களில் அதிக உதிரப்போக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்த இதெல்லாம் எக்ஸ்டர்னலா உள்ளது. ஒரு சிலருக்கு இன்டர்னலா ப்ளீடிங் ஆகும். குறிப்பா பிரெயின்ல இரத்த கசிவு ஏற்படுறது, இன்டெஸ்டைன் உள்ள குடலுக்குள்ள இரத்த கசிவுகள் ஏற்படுவது, இந்த மாதிரி சில வெயின்ல அல்லது ஆர்டரியில இருந்து இரத்த கசிவு ஏற்பட்டு த்ரோம்போசிஸ் சொல்லக்கூடிய அப்படியே இரத்த தட்டுக்கள் அங்கங்க அப்படியே ஃபார்ம் ஆகி ரத்தம் உறைந்து போன தன்மை ஏற்படுத்தி சில உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால இந்த இரத்த தட்டுக்களினுடைய ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உயிரை பாதுகாப்பதற்கு அது அவசியமானது. ரத்தம் வெளியேறாமல், அது இரத்த கசிவுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இரத்த தட்டுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் சார் குறையுது? இந்த இரத்த தட்டுக்களுடைய ரேஷியோ அதிகமானுச்சுன்னா ரத்தம் தின்னா இருக்கிறதுக்கு பதிலா திக்கா மாறிடும். திக்கா மாறினா ரத்தம் ஓடுற வேகம் குறைஞ்சிரும், ரத்தம் உறைந்து போன தன்மை ஏற்பட்டு ரத்தம் உறைந்து போய் அங்கங்க பிளட் கிளாட் ஆயிடும். அதுவும் வெரி வெரி டேஞ்சர். ஒரு குறிப்பிட்ட ரேஷியோட குறைஞ்சு போனாலும் உயிருக்கு ஆபத்து. அப்ப அது நார்மல் ரேஷியோல இருக்கணும் அப்படின்னா அந்த இரத்த தட்டுக்களுடைய ரேஷியோவை பராமரிக்கக்கூடிய வேலையை நம்ம உடம்புல கல்லீரல் மற்றும் மண்ணீரல், அதாவது லிவர் அண்ட் ஸ்பிளீன், இந்த இரண்டு உறுப்புகள் தான் இந்த இரத்த தட்டுக்களுடைய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதோட ரேஷியோ எவ்வளவு இருக்கு? இந்த கல்லீரலும் மண்ணீரலும் எதன் மூலமா அதிகபட்சமா இன்றைய வாழ்க்கை சூழல்ல நோய்வாய்ப்படுது, பலகீனம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல் என்பது கோபத்தின் மூலமாகவும் மண்ணீரல் என்பது கவலையின் மூலமாகவும் பலகீனம் ஏற்படுது. இந்த இரண்டு உறுப்புகளும் இந்த இமோஷனல் ஃபேக்டர்ல அது பலகீனம் ஏற்பட்டா ரத்தத்தில் சுகர் லெவல் கூடலாம் குறையலாம், கொலஸ்ட்ரால் லெவல் கூடலாம் குறையலாம், இரத்த தட்டுக்களுடைய ரேஷியோ கூடலாம் குறையலாம், ஆர்பிசி கவுண்ட் கூடலாம் குறையலாம், டபிள்யூபிசி கவுண்ட் கூடலாம் குறையலாம். எனிஒன் ஏதாவது ஒரு ரேஷியோ கூடி குறையறதுக்கு, ஏற்றத்தாழ் வருவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. இது இன்றைய வாழ்க்கை சூழல்ல உடல் ரீதியான பலகீனத்தை விட மன ரீதியான இமோஷனல் ஃபேக்டர்ல தான் ரத்தத்தில் ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுகிறது. இப்ப இயல்பா இருக்கிறோம், திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படியே ஆக்ரோஷமாகி கோவப்பட்டும் போது கண்ணு செவந்து போகுது, முகம் செவந்து போகுது, உடம்பு சூடாகி அப்படியே ஒரு பதஷ்டம், படபடப்பு நடுக்கம் எல்லாம் வருது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரத்தம் இயல்பு தன்மையில, இயல்பான வெப்பநிலையில, இயல்பான ரத்த ஓட்டத்துல உடல் இயக்கம் மன இயக்கம் இருந்தது. ஒரு புற சூழல்ல ஒரு விஷயத்தை பார்த்து கோவப்பட்ட உடனே அந்த இமோஷனல்ல நாட்டு நரம்புகள் அப்படியே துடிக்குது, கொதிப்படையுது, ரத்த அழுத்தம் அதிகரிக்குது, ரத்தத்தில் ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுது, ரத்தம் கொதிப்படையுது, ரத்த ஓட்டம் அதிகரித்து அழுத்தம் ஏற்படுது. அப்ப கோபப்படுவதும் கவலைப்படுவதும் ரத்தத்தை கெடுக்கும். ரத்தத்தில் சில வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி சில ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தும், ரத்தத்தினுடைய தன்மையை மாற்றும். தயவு செய்து
மனதினுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பழக்கத்திற்கு நாம் வர வேண்டும். தேவையில்லாத உணர்ச்சி வயத்தை தவிர்க்க வேண்டும். இததான் இயற்கை மருத்துவர்கள் நம்ம முன்னோர்கள் அழகா சொல்லி வச்சாங்க. கோபமும் கவலையும் நோயின் வித்துக்கள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. எல்லா நோய்களுக்கும் தேவையற்ற கவலை, தேவையற்ற கோபம், இதுதான் உன் உடலை கெடுக்கிறது, உன் மனதை கெடுக்கிறது, பல்வேறு நோய்கள் உனக்குள் ஊடுருவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. இதில் கோபம் என்பது ஆக்ரோஷமான உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது மேல் கேட்டகரி அப்படிமோ, அதாவது ஹீட் கேட்டகரி. கவலை என்பது உன்னை பலகீனப்படுத்தி இருக்கிற ஸ்டெமினா எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகி உன்னை வீக் ஆக்கக்கூடிய, உறுப்புகளுடைய இயக்கத்தை மந்தப்படுத்தக்கூடிய, அதாவது குளிர்ச்சி சார்ந்த ஃபீமேல் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உடம்பின் தட்பவெப்ப நிலையில் ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு உடல் உறுப்புகளுடைய இயக்கத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு அதன் காரணமாக உள்ளுறுப்பு சார்ந்த நோய்களோ அல்லது புற அவயம் சார்ந்த நோய்களோ அல்லது மன ரீதியான பாதிப்புகளோ அதிகபட்சமாக வரும். இதுதான் நடைமுறையில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய காரணிகள். ஆனா இந்த கோபத்தின் காரணமாக, கவலையின் காரணமாக இந்த உறுப்பு பலகீனம் ஏற்படும் போது சில ஒவ்வாமை ஏற்பட்டு ஒரு காய்ச்சல், இந்த உடம்புல ஏதாவது ஒரு ஒவ்வாமையினுடைய அறிகுறி, தலைவலியோ காய்ச்சலோ டிசென்ட்ரியோ வயிறு வலியோ ஏதாவது ஒரு அறிகுறி காட்டும் இல்லையா? அந்த மாதிரி உடம்பினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிற மாதிரி ஃபீவர், ஹை டெம்பரேச்சர் வரும்போது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறைஞ்சு போகுது. அப்படி குறைஞ்சு போனா உயிருக்கு ஆபத்துன்னு பயப்பட வேண்டிய அவசியம். காய்ச்சல்னாலதான் இரத்த தட்டுகள் குறைஞ்சு போச்சு என்பது காய்ச்சல் இருக்கும்போது எடுத்து பார்த்ததுனால சொல்றோம். நல்லா இருக்கும்போது குறைஞ்சிச்சா கூடுனுச்சானே யாருக்கு தெரியும்? ரொம்ப நாளா நீங்க கோவப்பட்டு கவலைப்பட்டு கல்லீரலை மண்ணீரலை கெடுத்து இரத்த தட்டுக்கள் குறைஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு அக்யூட் சிம்டம்ஸ், ஒரு தீவிரமான நோய்க்குறிகள் வரும்போது நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அப்ப தெரியும். அப்ப இதனாலதான் வந்ததான் நாம புரிஞ்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. காய்ச்சல்னால இரத்த தட்டுக்கள் குறைவது என்பது தவறானது. நம்மளுடைய வாழ்வியல் முறையில் செய்யக்கூடிய சில தவறுகளால் உறுப்புகளின் இயக்கத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டு உன் உடல் நோய்வாய்ப்படும் போது அந்த பலகீனம் அப்போது பிரதிபலிக்கிறது. இதுதான் உண்மை. அதனால தேவையற்ற கோபம், தேவையற்ற கவலையை தவிர்த்து மனதை இயல்பு நிலை வைத்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். இதைதான் நம்ம சொல்லுவோம். உடல் சார்ந்த ஜீரணமும் மனம் சார்ந்த ஜீரணமும். அது என்ன சார்? ஜீரணம் இரண்டு வகைப்படும். ஒன்று, எதை சாப்பிட்டாலும் செரிக்கக்கூடிய அளவுக்கு உடம்புக்கு ஜீரண சக்தியும், எல்லா விதமான உணர்ச்சிகளையும் ஜீரணிக்கக்கூடிய மனசுக்கான ஜீரண சக்தியும் இருந்தால் நீ ஆரோக்கியமாக வாழ்வாய். எந்த நோய் நொடியும் உன்னை அண்டாது. அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது, ரத்தத்துல சுகர் கூடிருச்சா குறைஞ்சிருச்சா, பிளேட்லெட்ஸ் கூடிருச்சா குறைஞ்சிருச்சா, இந்த ஆராய்ச்சியை விட எதுவும் நோயணுகா விதிமுறைகளில் தேவையற்ற கோபத்தையும் தேவையற்ற கவலையையும் தவிர்த்து கொண்டு உடல் ஜீரணத்தையும் மன ஜீரணத்தையும் குறைந்து போகாமல் பார்த்து கொண்டால் நோயற்ற வாழ்வு வாழலாம்.